ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிபிஎல் 27வது மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த பிபிஎல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 7 மேட்ச் வின்னிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே லாஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு 4 மேட்ச் வின்னிங் கொடுத்தோம். அப்புறம் மறுபடியும் லாஸ். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா மேக்ஸிமம் லாஸ் தான் இருக்குது, வின்னே ஆகலை ஸ்மால் லீக். பட் நான் கொடுக்குற ஐடியாஸ் இதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்கோ இல்லை நீங்கள் ஓனாக வந்து டீம் க்ரியேட் பண்ணால் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம யூசர்ஸ் வந்து சொல்கிறீங்க நீங்களேவும். அதனால தான் நான் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்மால் லீக் வின்னிங்கே கொடுக்க முடியல, அப்புறம் ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணணும், டீம் கொடுக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டாட்ஸை வச்சு நாங்கள் மேக் பண்ணுறோன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காண்டி கொடுக்குறேன். ப்ளஸ் ஆன் டைமில் நான் டீம் கொடுத்தாலும், ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த டீம் வந்து வின் பண்ணணும்னு கொடுப்பேன். பட் நீங்கள் வீடியோவே முழுமையாக எடுத்துகிட்டு போங்க, டீமை எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா இத்தனை பிபிஎல்லில் இந்த மாதிரி ஒரு பிபிஎல் வந்து லாஸ்ட்டு நான் சந்தித்ததே கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிபிஎல்லாம் நான் மெனி டைம்ஸ் வந்து மினி கிராண்ட் லீக்கே ஸ்மால் லீக் டீமை வச்சு வின் பண்ணியிருக்கேன். பேட் பால் 11 ஃபேப் 11லலாம் அது போஸ்ட்டும் போட்டிருப்பேன். அப்படி போய்ட்டு இருந்துச்சு. பட் இந்த பிபிஎல் எப்படின்னே தெரில, ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஸ்மால் லீக். அதான் உண்மை. அதை வந்து நான் அக்செப்டும் பண்ணிக்கிறேன். சும்மா டீமை போட்டு எதுவுமே சொல்லாமல் நான் போகக்கூடிய ஆள் கிடையாது. வின்னார் லாஸ் நான் வந்து சொல்லிடுவேன். லாஸ் தான் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவே நான் வந்து நிறைய பேர் கிராண்ட் லீக் மேக் பண்ணுறீங்க தேவைப்படுதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணால் எனக்கு பெரிய டாலர்ஸ்லாம் எதுவுமே வராது. யூடியூப்பில் $1 தான் வரும். $1 எவ்வளோ, $80 அவ்வளோதான் வந்து இருப்பு கிடைக்கும். ஸோ கண்டினியூவாக கொடுப்போன்ற ஒரு இது தான். ஸோ எப்படியாவது வின் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால் ஓப்பனாக தான் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஜெயிக்க முடியல ஸ்மால் லீக்கு, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மேட்ச்சு நம்ம சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தா அந்த மேட்ச்சு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃப்ளாப் ஆகிறாங்க. அதே இது இன்னொரு மேட்ச் நம்ம ரிஸ்காக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் அதிக பாயிண்ட் போகிறாங்க. அதே கிரவுண்டில் ஒரு மேட்ச் பார்த்தோம்னா ஹையஸ்ட் ரன் போகுது. இன்னொரு மேட்ச் பார்த்தோம்னா அந்த கிரவுண்ட்லேயே பார்த்தோம்னா லோ ஸ்கோரிங் கேமாக போகுது. பவுலர்ஸ்க்கு அதிக வாய்ப்புன்றது கிடைக்குது. பிபிஎல் அஃபீஷியலாக அவங்களோட பிச் ரிப்போர்ட்டை கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ மற்ற லீக்ஸ்லாம் பார்த்தோம்னா பிச் நம்பர் 3, பிச் நம்பர் 2 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த பிச்சில் இந்த மேட்ச் நடந்துச்சு, ஸோ அதே பிச்சில் தான் இப்போ வந்து இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்கன்னு வரும். ஆனால் பிபிஎல் எதுவுமே கிடையாது. சும்மா ஃப்ளோவில் அந்த கேப்டன்ஸ் ஏதாவது வார்த்தைகள் விட்டால் அதை வச்சு தான் நம்ம கேட்ச் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு டீமில் 6லேருந்து 7 பவுலிங் ஆப்ஷனும் இருக்காங்க. பட் யார் பவுல் பண்ண போகிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. சேம் ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. அந்த விக்கெட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு மேட்ச் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அடுத்த மேட்ச் ஸ்லோ ட்ராக்காக இருக்குது. அதுக்கடுத்த மேட்ச் அது பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. இப்படி தான் வந்து பிபிஎல் நடத்துகிறாங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் பெர்த்தில் நடந்த எல்லா மேட்சஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு பேட் பண்ணுவாங்க, அப்புறம் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பெர்த் ஸ்காட்சஸ் பயங்கரமாக பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தோம்னா பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ரூதர்ஃபோர்டு வந்து சேசிங்லாம் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கடுத்த மேட்ச் பார்த்தோம்னா திருப்பி பவுலிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ கரெக்டான பிச் ரிப்போர்ட்டு கிடைக்காததே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினி கிராண்ட் லீக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் உங்கள் டீமை வச்சு ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து நான் லாஸ் கொடுக்குறேன் நீங்கள் நினச்சி வேறு சைடு போய் பார்க்கலாம், அங்கேயும் லாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் திருப்பி மாறலாம். அதுக்கு நீங்களே வந்து ஓன் டீமே வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து பெட்டரான ஐடியாவும் இருக்கும். கிராண்ட் லீக் மினி ஜிஎல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ ஸ்மால் லீக்குக்கு கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்மால் லீக் கொடுக்குறேன், நான் சும்மா டீம் மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேன், நானும் ப்ளே பண்ணுவேன். லாஸ் ஆனால் எனக்கும் தான் லாஸ் ஆகும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான் ஆயிருக்கு. அதையும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட்டு சும்மா டீம் கொடுத்துட்டு நான் எப்போயுமே போக மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சும்மா நம்ம டீம் கொடுக்குறோம், சப்போஸ் அந்த டீம் வந்து பயங்கரமான ஒரு டீமாக இருந்து எல்லா கான்டெஸ்ட்டும் வின் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாமோன்னு தோன்றதுக்கு, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, சேர்ந்தே லாஸ் ஆகும், வின் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றாவே வின் ஆகுன்ற கான்செப்டில் எப்போயுமே நான் ரெகுலராக உங்களுக்கு டீம் கொடுத்தா நான் ப்ளே பண்ணிடுவேன். ப்ளே பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷனை. மாறும். கடைசி ஒரு 10 மேட்சாக ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங் கொடுக்கணும் அப்படின்ற ஏதாவது வருதான்றதை பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாயிண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ், சிட்னி தண்டர்ஸ் ரெண்டுமே சுமாரான டீம் தான். ஹெர்பர்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சு 8 ஜனவரி 1:45க்கு ஷோ கிரவுண்டில் நடக்குது. சிட்னி ஷோ கிரவுண்டில் நடக்குது. இங்கே ஆல்ரெடி 2 மேட்ச் நடந்திருக்கு. சிட்னி தண்டர்ஸும் சிட்னி சிக்ஸஸும் இந்த கிரவுண்டில் அப்பப்போ ஆடுவாங்க. மோஸ்ட்லி இவங்களுக்கு தான் வந்து இது ஹோம் கிரவுண்ட் மாதிரி. எஸ்சிஜி வந்து சிட்னி சிக்ஸஸுக்கு வந்து ஹோம் கிரவுண்டு. இப்போ நம்ம கிளியர் கட்டாக வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை பார்ப்போம். ட்ராக்குன்னு பார்த்தோம்னா 2 மேட்சுமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ரன்ஸ் போயிருக்குது விக்கெட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ சேஸ் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமும் மாற்றி வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் க்ளோஸாக போய் தான் ரெனகேட்ஸுமே வந்து தோற்று போயிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பக்காவான பேட்டிங் ட்ராக்குன்னு எடுத்துக்கோங்க.
பவுலர்ஸில் செகண்ட் போல் பண்ணுறப்போ வாசாகர் 4 விக்கெட்டு, டேனியல் சாம்சன் 2 விக்கெட்டு. அதேமாதிரி இந்த சைடில் லாக்கி ஃபெர்குசன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் போல் பண்ணுறப்ப மீடியம் பேசர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ நியூட்ரலாக வந்து விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. ஓவரால் பார்த்தோம்னா ஸ்லோ கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் தான். இப்போதைக்கு இந்த சீசனில் நடந்ததை வச்சு நம்ம பார்க்குறப்போ அது பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் கிளியர் கட்டாக இருக்குது. சப்போஸ் ஆன் டைமில் ஏதாவது மழை பெய்யுது, ஸ்விங் ஆகுது அப்படின்னா அது பவுலிங் ட்ராக்காக இருக்கும். அதுக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சா தான் நான் வந்து டெலகிராமில் அப்டேட்டே பண்ண முடியும். நானும் அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் பிபிஎலோடது கிட்டத்தட்ட 7 கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ இருக்குது, 5, 6 இருக்குது ஃபாக்ஸ் கிரிக்கெட்டு அந்த மாதிரி. அதில் போய் பார்த்தா கூட எதில் தேடினாலுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ESPN அதுக்கப்புறம் கிரிக் பஸ் எல்லாத்துலேயுமே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன். பிச் ரிப்போர்ட்டுன்றது கொடுக்குறதே இல்லை. ஏதாவது கேப்டன் ஏதாவது சொன்னால் மட்டும் அந்த பாயிண்ட் எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக்னால் நீங்கள் எப்படி வேணால் டீம் மேக் பண்ணிக்கலாம். ரிஸ்கி பிக்ஸ், அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ஸை பிரிஸ்பன் ஹீட் மேட்ச்சில் கூட நான் சொல்லியிருப்பேன். மேத்யூ குன்மேன் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக தண்டர்ஸுக்கு எதிராக விக்கெட் எடுத்திருக்காருன்னு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ கிட்டத்தட்ட 63 பாயிண்ட் அவர் எடுத்தார். மினி கிராண்ட் லீக்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ அது ஒர்த்தபுளாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக 4-5 மினி கிராண்ட் லீக் மேக் பண்ணுறப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் ஆடின கடைசி மேட்ச் வந்து அதுக்கான ஸ்கோர் கார்டு கிறிஸ் ஜார்டனை பற்றி நான் தெளிவாக சொன்னால், இந்த சீசனில் அவர் செகண்ட் போல் பண்ணுறப்ப தான் விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாரு. ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ 1 விக்கெட் எடுக்கிறதே கஷ்டப்படுறாரு. நிக்கில் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. க்ரீனு 33. இந்த கிறிஸ் க்ரீனு ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னா அடுத்த மேட்ச்சே வந்து 2-3 விக்கெட் எடுக்கிறாரு. இது கன்சிஸ்டண்ட்டாக அவர் நடந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் கிறிஸ் க்ரீனு செகண்ட் போல் பண்ணுறத விட ஃபஸ்ட் போல் பண்ணுறப்ப தான் அவர் விக்கெட் டேக்கிங் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பென் மெக்டர்மட், அவரோட பேட்டிங் ஆர்டரே ரொம்ப டவுனில் இருக்குது. பட் டீசெண்டாக ஆடிருக்காரு, நல்ல டச்சில் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டேனியல் சாம்சன், தன்வீர் சங்கா, நேத்தன் மெக்காண்ட்ரி யாருமே கிடையாது. மேபி நேத்தன் மெக்காண்ட்ரி உள்ளே கொண்டு வந்தால் டான் கிறிஸ்டினை பெஞ்சில் வைக்கணும். மேபி டான் கிறிஸ்டின் தான் ஆடுவார். அவர் தான் வந்து டபுள் ஆப்ஷனாக பார்க்குறாங்க. ஃபேப்லான் ஆப்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. டிடிஎஸ் ஜிஎஸ்டியில் ஏதோ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வித்ட்ரா பண்ணுறப்ப டிடிஎஸ் வந்து போனஸாகவோ எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக வித்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே இருக்குது. டோக்கெட்டுன்றஃபோட பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்து வின்னிங்கிறது இருக்கும். ஸோ பார்க்கலாம். எப்படியாச்சும் ஒரு மேட்ச் வந்து ஒரு நல்ல பெரிய வின் கிடச்சிட்டா அடுத்த ஸ்மால் லீக் ஃபுல்லாமே வின்னிங் கொடுத்துடலாம். பட் அது கிடைக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆடன் ஜாம்பாவை பிக் பண்ணுவோம். ஆனால் அவர் விக்கெட் எடுக்க மாட்டார், 1 விக்கெட் தான் எடுப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்டு. ஆஸ்டன் ஏகர் வந்து பேட்டிங்கில் ஒரு அசத்தலான பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பேட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி அன்பிரடிக்டபுளாக ரொம்பவே போயிட்டுருக்கு. நிறையா யூசர்ஸே சொன்னீங்க அன்பிரடிக்டபுளாக போகுது ப்ரோன்னு. அது இப்போ தான் எனக்கே வந்து புரியுது. ஏன்னா ஸ்மால் லீக்கு கண்டிப்பாக அன்பிரடிக்டபுள் தான். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். மிச்சல் ஓவனு, மேத்யூ ஒயிட், மெக்டர்மட், சேஹோப், டிம் டேவிட்டு, கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், மெட்ரித்து, வக்கார் சலாம், அடுத்து ஸ்டாங்க்லி. தண்டர்ஸில் டேவிட் வார்னர், கான்ஸ்டஸ், ஸோ 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜில்க்ஸு, அதுக்கப்புறமா சாம் பில்லிங்ஸு, ரூதர்ஃபோர்டு, ஆலிவர் டேவிஸ், க்ரீனு, வாசாகர், டாம் ஆண்ட்ரியூ, லாக்கி ஃபெர்குசன், பேட் கமின்ஸ் நான் சும்மா கொடுத்துருக்கேன். பேட் கமின்ஸ் கிடையாது, டான் கிறிஸ்டின் தான் ஆடுவார். ஏன்னா எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுமே வந்து ஆட போகிறதா சொன்னாங்க. பட் மிச்சல் ஸ்டாருக்கும் பேட் கமின்ஸும் ஆட மாட்டாங்க. மற்ற பிளேயர்ஸ் தான் வந்து ஆட போகிறாங்க. அதனால் பேட் கமின்ஸ் கிடையாது. ஸ்குவாடுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தப்பாக கொடுத்துருக்கேன், டான் கிறிஸ்டின் தான். இதில் மேக்ஸிமம் ஃப்ளாப்புடு பிளேயர்ஸ் எல்லாமே சிட்னி தண்டர்ஸில் தான் இருக்காங்க. ரூதர்ஃபோர்டு ஸோ ஒரு மேட்ச் அடித்தாரே தவிர்த்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் அவுட் ஆகிறாரு ஹிட் பண்ணி. அந்தளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட் லெவலே இல்லை. ஸோ நம்ம டீம் எப்படி லாஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் ரூதர்ஃபோர்டுமே இருக்கார். சுத்தமாக அவர் கான்ஃபிடென்ட் கிடையாது. எப்படி ஆஸ்திரேலியன் பிச்சில் ஆடணுன்னே தெரியாத லாஜிக்கில் தான் அவர் ஆடுறார். சாம் பில்லிங்ஸு ரொட்டேட் பண்ணி அமைதியாக ஆடினா நல்லாவே ஆடலாம். பட் அவசரப்பட்டு பேசர்ஸு பவுன்ஸ் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் பேட்டை வீசி அவுட் ஆகிட்டுருக்காரு. அடுத்ததான் வந்து ஜில்க்ஸு. ஸோ அவரும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தோம்னா ஃப்ளாப்பு தான் ஆறாரு. ஒரு ரன் 25 ரன் தான். அதை எப்போயுமே அவர் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். இந்த மெல்பர்ன் ஸ்டார்ஸில் டாம் ராஜர்ஸ்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் லெஃப்ட் ஹேண்டர் தான். இந்த 2 பேருமே எப்படி தான் பிபிஎல்ல இவங்களை பிக் பண்ணுறாங்கன்னு தெரில. பிக் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு மேட்ச் கூட ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அதே கேட்டகரி தான் ஆலிவர் டேவிஸ். ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தாங்க போன மேட்ச்சு, ஒன்றும் ஒர்க் ஆகலை. பட் மிடில் வரப்போ எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் ஒரு 10 மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் ஆடக்கூடிய பிளேயரு. அதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெரிகன்ஸ் தண்டர்ஸு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு
ஸ்மால் லீக்கு சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, இப்படி மாற்றலாம், நீங்கள் எப்படி மாற்றுறீங்க, எப்படி நீங்கள் ஓனாக ப்ளே பண்ணி வின் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து அவங்க கூட வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறட்டும். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான், பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம், அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். இந்த விக்கெட்டு நல்ல தெளிவான ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. மிச்சல் ஓவன் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்னு நம்ம அவரை ட்ராப் பண்ண அவர் ஹிட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கார். இந்த கிரவுண்டுமே பேட்டிங் சாதகமானது தான். லாக்கி ஃபெர்கியூசனுமே சம்டைம்ஸில் நல்லா பவுல் பண்ணுவார் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நல்லாவே அடிக்க விட்டுருவார். அவரோட போடுற பேஸுக்கு நல்லா மீட் பண்ணால் வெளியே போயிடும். மிச்சல் ஓவனுமே அந்த மாதிரி பிளேயர் தான். அவர் பேட்டில் பட்டாலே வெளியில் 6 தாண்டி ரொம்ப டிஸ்டன்ஸ் போகுது. ஹிட்டராக இருக்கார், பயங்கரமான ஹிட்டராக. ஸோ அதனால் லாக்கி ஃபெர்கியூசன் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து அவரோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி மிச்சல் ஓவன் ஃபஸ்ட் பேட் பண்ணால் சேம் ஒரு ஹிட்டிங் ஒரு 25-30 ரன் குயிக்காக அடிக்கலாம். ஏன்னா அவர் அடிக்கிறது 20 ரன் 30 ரன்னாக இருந்தாலும் குயிக்காக அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பாயிண்ட்டு டேரெக்டாக வந்து போயிடுறாரு. அந்த அட்வான்டேஜ் வந்து மிச்சல் ஓவனுக்கு ரொம்பவே இருக்குது. அடுத்ததான் மேத்யூ வீடு சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. நம்ம சேஃப் பிக்காக ரொம்பவே யோசிக்கிறோம் விக்கெட் கீப்பிங்கு. அடுத்து பார்த்தோம்னா பேட்டிங்கை வந்து அக்ரெசிவாக ஆடுவார் அப்படின்னு. பட் லாஜிக்கே இல்லை. மேத்யூ வீடு அவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து ஆடிட்டுருக்காரு. ரொட்டேட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அவுட் ஆகிறாரு. 30 பாயிண்ட் தான் எதிர்பார்க்க முடியும் அந்த மாதிரி பிளேயர். சேஹோப்பு T20 ஃபார்மேட்டுக்கு செட்டே ஆகாத ஒரு பிளேயர்னால் அது சேஹோப் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா எப்படி தான் வந்து ஒரு IPL ஆடினார், அதேமாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டீமில் எடுத்தாங்கன்றது கிளாரிட்டியே கிடையாது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்தார். ரொம்பவே பயந்து ஸ்பின்னர்ஸை எப்படி ஆடுறதுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு அவர் ஆடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்பிள் ஃபார்முலா சேஹோப்பு, இந்த ஜில்க்ஸு, டாம் ராஜர்ஸ் இந்த கேட்டகரி தான் 30 ரன் 20 ரன் அதுக்கு மேலே போகிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் T20 ஃபார்மேட்டில். பட் ODI ஃபார்மேட்டில் சேஹோப் பெஸ்ட்டு பிளேயரு, எத்தனையோ 100 அடிச்சிருக்காரு, அதில் நம்ம எந்த டவுட்டுமே கிடையாது. டிம் டேவிட் போன மேட்ச் பயங்கரமாக ஹிட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்களா அந்த கிரவுண்டு லெக் சைடு எவ்வளோ சின்ன ஒரு ஷார்ட் விக்கெட்டு ப்ளஸ் பால் எப்படி பவுல் பண்ணாங்க அப்படின்னு. எல்லா பாலுமே ஓபி பால்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் வந்து போட்டாங்க. அவர் பேட்டை வீசினாலே வெளியே போகிற யார் வேணால் வந்து ஹிட் பண்ணலாம். லைட்டாக பேசிக் கிரிக்கெட் தெரிஞ்சாலே ஹிட் பண்ணக்கூடிய பால் தான் ஜிமி வார்டன் வந்து போட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதை வேறு லெவலில் வந்து ஹிட் பண்ணார். ஸோ ரொம்பவே ரிஸ்க் தான். டிம் டேவிட்டு அக்யூரேட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் பவுல் பண்ணாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் டிம் டேவிட் ஹிட் ஆகிறது. பட் இப்போது நம்ம சிட்னி தண்டர்ஸில் வீக் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம பெஸ்ட்டு பவுலர்ஸ்னால் வேசாகரையும் லாக்கி ஃபெர்கியூசன் மட்டும் தான் சொல்ல முடியும். டாம் ஆண்ட்ரியூ, அடுத்து கிறிஸ் கிரீனு. ஸோ கிறிஸ் கிரீன் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லா பவுல் பண்ணுவார். அடுத்து டான் கிறிஸ்டின்னு ஏஜ்டு பிளேயர். ஸோ 2 பிளேயரை மட்டும் நம்பி பவுலிங் போனால் இந்த டீம் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஹெரிகன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இல்லை டான் கிறிஸ்டினுக்கு பதிலாக ஹெச்ஆரோ இல்லை மெக்காண்ட்ரியோ யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பாலை மூவ் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு வந்து டைட்டாக பவுல் பண்ணால் வாய்ப்புன்றது இருக்கும். ப்ளஸ் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 5 பவுலிங் காம்பினேஷனில் மட்டும்தான் போகிறாங்க, 6th பவுலிங்கே இல்லை. பட் உங்களுக்கு ஹெரிகன்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டிம் டேவிட்லேருந்து கீழே வரையும் எல்லோரும் பவுல் பண்ணுவாங்க. இதில் மிச்சல் ஓவனுமே தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார், அவரும் ஆல்ரவுண்டர் தான். அந்த மாதிரி அவங்க டீம்ஸை செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெரிகன்ஸ் சிட்னி தண்டர்ஸ் மெட்ரித் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே விக்கெட் எடுக்கிறது இல்லை. சேம் உங்களுக்கு ஸ்டாங்க்லி இனிஷியல் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எடுத்துறாரு, அதுக்கப்புறம் டவுன் ஆகிறார். இப்போது வார்னரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். கான்ஸ்டஸுமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான், அடித்தா பயங்கரமாக அடிப்பார், அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட் பால்லே டக் அவுட் ஆகிட்டு போகக்கூடிய பிளேயர் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இங்கே 2 பேருமே பாலை ஓரளவுக்கு மூவ் பண்ணுவாங்க. கான்ஸ்டஸு எடுத்துக்கலாம், ரிஸ்க்கை பொறுத்து தான். ஒன்று ஹிட்டானது தான், ஃப்ளாப் ஆனது தான், அதையும் யோசிச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆனால் ஆவார். அப்படி இல்லாட்டி ஒரு குயிக்காக ஒரு 30-40 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. மினிமம் 2 கேட்ச் பிடிக்கிறாரு. அதேமாதிரி சாம் பில்லிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சும் 10 ரனில் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. திடீர்னு ஒரு மேட்ச் 40 ரன்னுக்கிட்ட அடிப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு அவருக்கு ஓகேவாக இருக்கும். ரூதர்ஃபோர்டு சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி கிறிஸ் கிரீன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப கீ பிளேயர் கேப்டனைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட் ஹேண்டராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாலும் ஒரு மாதிரி ஆங்கிளில் பவுல் பண்ணி விக்கெட்டை எடுப்பார். சம்டைம்ஸில் பேட்டிங்லுமே ஆஸ்டன் ஏகர் மாதிரி விக்கெட் எடுத்து கொடுப்பார். வாஸ் ஆகர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார், இல்லை 2 விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பயுமே மெயின் பவுலர்ஸில் அதனால் டெத்தில் போகிறக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் வாஸ் ஆகர்கிட்ட. ஃபெர்க்யூசனும் சேம் தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப கூட வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ முக்கியமாக லாக்கி ஃபெர்க்யூசன் எடுத்துக்கோங்க. டான் கிறிஸ்டின் ஆடுனா பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேனியல் கிறிஸ்டினை பொறுத்தவரையா எப்படினாலும் பேட்டிங் ஆடுறாரு. அதேமாதிரி பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பவுலிங்லாம் பவுல் பண்ணார் அப்படின்னா டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ அதிகமாக இருக்குது. ஃபிட்னஸ் லெவலாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன் அவரையுமே நீங்கள் கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. நிக்கில் சௌத்ரி மினிமம் ஒரு 25 பாயிண்ட்ன்ற மாதிரி போயிட்டுருக்காரு. பவுலிங்குமே 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்தா அதில் விக்கெட் டேக்கிங் எடுக்கிற மாதிரி தான் வந்து அவர் பவுலே பண்ணுறாரு. அதை வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ நிக்கில் சௌத்ரி ஒரு சூப்பரான ஒரு பிக்கு. நெக்ஸ்ட்டு கிறிஸ் ஜார்டனு, நேத்தன் எல்லிஸு, மெட்ரித்து செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கீ, ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் தான் வந்து எடுக்கிறாரு. அதுக்கு மேலே அவரால் விக்கெட்டை எடுக்க முடியல. ஸோ டீசென்ட் கேப்டன் சாய்ஸில் இந்த கிரவுண்ட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ டேவிட் வார்னர் கன்சிஸ்டண்ட்டாக எப்பயுமே மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டேவிட் வார்னர் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார் டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னர் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். சேம் செகண்ட் பவுல் பண்ணால் வாஸ் ஆகிற ஒரு ரிஸ்க்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நேத்தன் எல்லிஸை செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுங்கள் கேப்டனைஸ் கேப்டனா. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிதம் குறைஞ்சிருக்கு. சேசிங் பண்ணுறப்போ ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கலாம் நேத்தன் எல்லிஸ். வாய்ப்புன்றது அதிகம் கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்தோம்னா. அடுத்ததாக வந்து கிறிஸ் ஜார்டனு ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயராக நம்ம பார்க்கலாம். மற்றபடி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வக்கார் சலாமா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விக்கெட்ஸ்லையுமே அடிக்க போகிறப்ப அவங்க ஒரு டிஃப்ரெண்டான பவுலிங்க்கு எதிராக விக்கெட்ஸை கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம தெளிவாக ஒரு ஜேமி ஓவர்டன், மேட்ச் ஷாட்டு இந்த மாதிரி 100% கேப்டன்ஷிப்லாம் யாருமே கொடுக்க முடியாது. நம்மளாம் ரிஸ்க் எடுத்து கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துக்கிட்டா தான். ஸோ அது மாதிரி ரிஸ்க் எடுத்து கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸுக்கும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எந்தெந்த பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்கன்ற லாஜிக் இருக்கோ அவங்களுக்கு கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். டீமுன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ஸு, மிச்சல் ஓவன் கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துருக்கு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே நல்ல பேட்டிங் ட்ராக்னா குயிக்காக அடிக்க பார்ப்பாங்க. அப்படி கிளிக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. டேவிட் வார்னர், மெக்டர்மட்டு, க்ரீனு, கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ், ஃபெர்க்யூசன், வாஸ் ஆகர், பேட் கமின்ஸ் இடத்துல நீங்கள் டான் கிறிஸ்டினை பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் கிறிஸ் கிரீன், ஜார்டன் ரொம்பவுமே சேஃபு. டபுள் ஆப்ஷன். ஹோப், ரூதர்ஃபோர்டு 2 பேருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரிஸ்க்காக மட்டும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். வாஸ் ஆகர், ஃபெர்க்யூசன், வக்கார் சலாம், சாம் பில்லிங்ஸு, மேத்யூ வின் எடுத்திருக்கேன். கேப்டனைஸ் கேப்டனா கிறிஸ் கிரீன், ஜார்டன்னு கொடுத்துருக்கேன். ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைனல் டீம் டெலகிராமில் கொடுக்குறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா பார்க்கலாம், அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஸ்டார்ட் ஆகும், UAE T20 ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு மினி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும். எதுலையாவது ஒரு ரிதம் கிடச்சி மாறும். இந்த BBL இப்படி போயிருச்சு. ஸோ அதை எதிர்பாராதது தான். பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் மேட்ச் இருக்குது. ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அது வழியாக ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லாஸ்ட் மினிட்ல டீமை பார்த்து வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, நீங்கள் இப்படி தான் டீம் செட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே டீமில் போங்க. அங்கே இங்கேன்னு மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும்